சீசன் 8லேருந்து வெளிவந்ததுக்கு அப்புறமாக விஜய் விஷால் அவர்கள் இப்போ நைட் நேரத்தில் தூங்குறதில்ல. அவர் இரவு நேரத்தில் செய்யக்கூடிய செயல்களை பார்த்து அவங்களுடைய குடும்பத்தினர் ரொம்பவே சோகத்தில் இருக்காங்களாம். அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, 100 நாட்களுக்கு மேலாக அவர் பிக் பாஸில் இருந்ததுனால அங்கே இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் தான் வருதான். சாப்பிட்டாலும் சரி, தூங்கினாலும் சரி, அதே ரொட்டீனையே ஃபாலோ பண்ணி வந்துட்டுருக்காராம். இரவு நேரங்களில் தூங்காமல் முடிச்சுட்டு இருக்கதை பார்த்துட்டு வீட்டில் இருக்கவங்க ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காங்க. என்னப்பா இது இப்படிலாம் இருக்கே, தூங்குப்பா அப்படின்ற மாதிரி நிறைய விமர்சனங்கள் இவர் மீது வைக்கப்பட்டாலும் கூட ஒரு சில நேரங்களில் இவருக்குன்னு ரசிகர்கள் கூட்டமும் இருக்க தான் செய்கிறாங்க, ஆதரிக்கவும் செஞ்சாங்க. இப்போ இவர் ரொம்ப வித்தியாசமாக நடந்துக்குவார் அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும். இருந்தாலும் கூட விஜய் விஷால் அவர்கள் மிகப்பெரிய அளவில் இப்போ அவர் செய்திருக்கக்கூடிய விஷயங்களும் சமூக வலைதளங்களில் ரொம்ப வெள்ளாக பரவி வந்துட்டுருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது, விஜய் விஷால் அவர்கள் இரவு நேரங்களில் இப்போ தூங்காமல் இருக்கார். மருத்துவர்கிட்ட போய் கூட்டிகிட்டு போனால் மாத்திரைகளை கொடுத்துட்டு சீக்கிரமே சரியாயிடும், ரொட்டீனாக 100 நாட்களுக்கு மேலாக இருந்ததுனால அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்களாம். இந்த விஷயங்கள் ரொம்பவே சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது. இது ஒரு புறம் இருக்க, இப்போ கிச்சா சுதீப் அவர்கள் என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னு வந்து பார்த்தா, தனக்கு வந்த மாநில விருதை வேணான்னு சொல்லியிருக்காராம். இவர் நிறைய திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு, தமிழ், அதுக்கப்புறம் கன்னடா அப்படின்னு நடிச்சிருக்கிறாரு. இந்த நிலையில் இப்போ என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தா, தன்னுடைய மாநில அரசு தன்னை தேர்ந்ததற்காக நன்றி அப்படின்னும், இதே போல் எனக்கு இந்த விருது வேணாம் அப்படின்னு மறுத்திருக்காராம். காரணம், இதே போல் நிறைய வந்து அறிமுகமாகக்கூடிய இளைஞர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கு இது போய் சேர்ந்தால் நிச்சயமாக அவங்களுடைய வளர்ச்சிக்கு இது உதவியாக இருக்கும். நான் வேணாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்னை மன்னிச்சுக்கங்க. இது போன்ற விருதுகளை நான் எப்போதுமே வாங்கக்கூடாதுன்றதில் முடிவோடு இருக்கேன். ஏற்கனவே நான் இதே போல் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். அதனால் எனக்கு இப்போ அந்த விருது வேணாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறது மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே ஷாக் கொடுத்துருக்கு. ஏன்னா ஒருத்தர் சினிமாவில் வராங்கன்னா நிச்சயமாக அவங்க நிறைய சாதிக்கணும், அதே போல் விருதுகளை வாங்கணும் அப்படின்றத தான் ரொம்பவே அவங்களுடைய கோலாக வச்சுருப்பாங்க. ஆனால் இப்படியும் ஒரு நடிகர் இருப்பாரா? சும்மா ஒரு சில படங்களை நடிச்சுக்கிட்டே நான் வந்து பெரிய நடிகர் அப்படின்னு பந்தா கூட்ட காட்டக்கூடிய இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு நடிகர் இருக்காரா அப்படின்னு எல்லோரும் ரொம்பவே வியப்போட பார்த்து வந்துட்டுருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.